திருச்சியிலிருந்து கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு பிறந்த 7 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தைக்கு உடனுக்குடன் இதய அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்றிய மருத்துவ குழுவினர்களுக்கு பாராட்டு விழா. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தலைமை மருத்துவர் விஜய் சதாசிவம் கூறியதாவது: திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு இதயத்தில் பிரச்சனை இருப்பது குழந்தை பிறந்த 7 நாட்களில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு உரிய சிகிச்சை அளிக்க திருச்சி மருத்துவ குழுவினர் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட காவல்துறை மற்றும் கோவை மாவட்ட காவல்துறையின் உதவியுடன் பசுமை வழித்தடம் மூலமாக சுமார் 3 மணி நேரத்தில் திருச்சியில் இருந்து குழந்தை கோவைக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் கூடிய ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டு குழந்தைக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. வெற்றிகரமாக நடைபெற்ற இந்த அறுவை சிகிச்சைக்கு பின் குழந்தை நல்ல நிலையில் உள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் குழந்தை வீடு திரும்பும் அளவிற்கு தயாராகிவிட்டது. இந்த மகிழ்ச்சியை இன்று ராமகிருஷ்ணா மருத்துவ குழுவினர் கொண்டாடி வருகின்றதாக தெரிவித்தார். முன்னதாக இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்த மருத்துவர்களுக்கு SNR அறக்கட்டளை இணை நிர்வாக அறங்காவலர் ஸ்ரீ சுந்தர் மலர்கொத்து வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவர் குழுவினரான மேன்பிரெட் பெர்னாண்டோ, நரேந்திரன் மேனன், மணிகண்டன், சித்தார்த் புத்வரபு, தேவ பிரசாத், சுஜா மரியம் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள், செவிலியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவங்க வந்து ஃபர்தரா பேபி அட்மிட் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணாரு. நம்ம புதன்கிழமை சாயங்காலம் அட்மிட் பண்ணி டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணி அது ஒரு கிரிட்டிக்கல் பிறவி இருதய கோளாறு இருப்பதை கண்டறியப்பட்டது. அந்த பிறவி இருதய கோளாறு என்னன்னா, நுரையீரலில் வரக்கூடிய சுத்த ரத்தம் இருதயத்தின் இடது பகுதிக்கு செல்லாமல் வலது பகுதிக்கு சென்று சேருது. அந்த மாதிரி இருந்தால் அது குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இம்மிடியட்டாக நம்ம அதை சர்ஜரி பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு நோய் கண்டறியப்பட்டு புதன்கிழமை அட்மிட் ஆனது. வியாழக்கிழமை காலையிலேயே எமர்ஜென்சி சர்ஜரி எடுத்து அந்த ஆப்ரேட் பண்ணி அதுக்கு அந்த இருதய கோளாறு சரி செய்யப்பட்டது. அந்த இருதய கோளாறு சரி செய்யப்பட்ட ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை தேடி வரதுக்கு ஒரு வாரம் 10 நாட்கள் ஆகும் எப்போவுமே. ஏன்னா இது பச்சிளம் குழந்தை இல்லையா, அதனால ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. இப்போ நல்லா தேடி வந்து டிஸ்சார்ஜ் தருவாயில் இருக்கிறது. அது ஒவ்வொரு அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி என்னென்ன எப்படி பண்ணிட்டு இருக்கோங்கிறத இன்ஃபார்ம் பண்ணி அவங்களையும் எல்லாமே விஷயங்கள் அவங்களுக்கும் தெரிவித்து ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணோம். இந்த ட்ரீட்மெண்ட் பெரிதும் உதவியாக இருந்த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், CEO சார், மெடிக்கல் டைரக்டர், மெடிக்கல் சூப்பர்மேன், அவங்க வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர்ஸ் டீம் மட்டும் இல்லாமல் நர்சஸ், எல்லா சப்போர்ட் ஸ்டாஃபும் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இந்த மாதிரி பல குழந்தைகள் நாங்கள் கண்டினியூஸாக ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஆப்ரேஷன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா ப்ரொசீஜர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். ஆக்சுவல் சர்ஜரி பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 to 4 hours ஆச்சு. 7 மாச குழந்தைக்கு அப்படின்னா 7 நாட்கள் குழந்தைகள் அப்படின்னாலுமே டக்குனு ரெடி பண்றதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இருக்கணும். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இந்த மாதிரி பச்சிளம் குழந்தைங்களை இம்மிடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இப்போ ரீசெண்டாக 1.5 கிலோ பேபிக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணோம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோம். அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ சின்ன குழந்தைங்களை கூட ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இருக்கு. வணக்கங்க, நான் டாக்டர் தேவபிரசாத், கார்டியாலஜிஸ்ட், குழந்தைகளுக்கான பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட். ஸோ சுமாராக பார்த்தீங்கன்னா 100 குழந்தைகளில் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பிறவி இருதய குறைபாடு வரும். ஸோ 1% த இன்சிடென்ட்ஸ் நம்ம இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் இந்த பர்டிகுலர் குழந்தைய பார்த்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிற நீல நிறத்தில் மாறக்கூடிய கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் இது.